மூட்டை மூட்டைகளா வீணாகுது, தண்ணியில அடிச்சிட்டு போகுது, தண்ணி ரெம்பி நிக்குது, எலிகள் வந்து சாப்பிடுது அப்படிங்கிற விஷயம். இது விவசாயம் மண்ணுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா அதோட ரிசல்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. மக்கள் கஷ்டப்பட்டு, விவசாயிகள் கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயத்த பண்ணி வச்சிருக்கப்ப அதை கூட பாதுகாக்க முடியாத ப்ராசஸ். அது பேசிக் தானே. அதுக்கான பிளானை பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டைம் என்ன ஆயிர போகுது, அதுக்கான பொருளாதாரம் கிடைக்குதுங்கிறப்ப அதை ஏன் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, 2 நாள் மழைக்கே சென்னை தாங்கலை. ஆல்ரெடி போன வருஷமே தாங்கலை. இந்த வருஷம் அதே நிலைமை தான், அப்படியே தான் இருக்கிறது. இன்னும் 2 மாசம் எப்படி தாங்கும் சென்னை? இப்ப சென்னை நமக்கு தெரியும், தரைக்கு மேல ஒரு 1/2 இன்ச் இருந்தா கூட அது தரையாவும் இருக்கலாம், இல்ல பள்ளமாவும் இருக்கலாம். பல வருஷங்களா இவங்களுக்கு தெரியும் மழை நேரத்துல சென்னை ஆபத்து அப்படின்னு. ஆனா சென்னைக்கு புதுசா வரவங்க, அது ஸ்கூட்டி ஓட்டுற பெண்களா இருக்கட்டும், இல்ல பள்ளிக்கு போற சின்ன சின்ன பசங்களா இருக்கட்டும், காலை வச்சோம் அப்படின்னா தரையாவும் இருக்கலாம், இல்ல அதுல பாதாளமாவும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி ரிஸ்க் இங்க இருக்கதான் செய்யுது. வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆனதும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மேயர் பார்த்தீங்கன்னா இரவும் பகலாம் ஓடி உழைக்கிறாங்க. அதுவே அந்த 6 மாதம் எங்கே போகிறாங்க? அந்த 6 மாதம் டெய்லி ஆய்வு செஞ்சாலே ஓரளவுக்கு இது பண்ணிடலாம், இந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போ இது கண் துடைப்பு நாடகமா? அது தண்ணி எங்க தேங்குதோ அதுக்கான வடிகால் அப்படிங்கிறது மட்டும்தான் கோல். அதை நோக்கி தான் நம்ம நகர போறோம் அப்படின்னா இந்நேரம் அது ஈஸியா முடிச்சிருக்கலாமே. அது எதையுமே பண்ணாம மக்களுக்கு பலனடையக்கூடிய எல்லா மக்களும் நிம்மதியா இருக்கணும். ஒரு வீடு எடுத்துக்கிட்டா குழந்தையில இருந்து, பெரியவங்கல இருந்து, பெண்கள்ல இருந்து, இளைஞர்கள் இருந்து எல்லாரும் நிறைவடைய முடியுமா? நிறைவடைஞ்சிருக்காங்க அந்த ஆட்சியிலன்னு கேட்டா எல்லாருக்குமே கேள்விக்குறிதானே இருக்கு. நீங்க கடந்த 5 ஆண்டுகள் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்க. ஒரு வீட்டுல இருக்க டாப் டு பாட்டம் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரும் பாதுகாப்பா இல்ல அப்படிங்கிற விஷயம் தான் கன்வே ஆகுது. சோசியல் மீடியா மட்டும் இல்ல அப்படின்னா ஸ்டாலின் ஐயா சொல்ற விஷயங்கள் உண்மையா இருக்கும். எங்க ஆட்சியில எந்த குறையும் கிடையாது, நாங்க மக்களுக்கு நல்லதா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் நம்புறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சேனலை பாக்குறப்ப, நியூஸ் சேனல் பாக்குறப்ப கரெக்டா தான் இருக்கு எல்லாமே. அவங்க அதை நம்புவாங்க முழுசா. நியூஸ்ல காமிக்கிறதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே இவங்க என்னதான் கண் துடைப்பு வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சோசியல் மீடியால இருக்க இளைஞர்களுக்கு தெரியும். ஈவன் அவங்க ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற பசங்களா இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் உறுத்தும். முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா தாவேக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது, ஆண்டவன் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, அதனால தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரணும். ஸ்டாலின் ஐயா இருக்காரு, எடப்பாடி ஐயா இருக்காரு. அவங்கள தாண்டி ஒரு புது பார்ட்டி தமிழ்நாட்டில் ரைஸ் ஆகுறது விஜயகாந்த் சாரோட முடிஞ்சு போச்சு. இனி அது பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன் அதுக்கான சாம்பிளா இப்ப விஜய் சார் வரதா சொன்னாங்க. நான் வரேன் மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனா அவங்களால ஒரு மீட்டிங் கூட ஒழுங்கா நடத்த முடியல. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் Ariza shirts and trousers. Archie Royal Gulab Jamun Bags. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார் வணக்கம். வணக்கம். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு 4000 கோடி ஒதுக்கீடு செய்தாங்க. இதுவரை 92% பணிகள் முடிவடைந்து விட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் பெய்த மழைக்கே சென்னை வந்து வெள்ளக்காட காட்சியளிக்கிறது. அதிருப்தியில் மக்களும் இணையவாசிகள் வந்து 4000 கோடி சோகா அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? எஸ், நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும்னா சென்னை மாதிரி திட்டமிடப்படாத வளர்ந்த நகரங்களுக்கு சென்னை வடிகால் பிளான் பண்ணுறது கஷ்டம்தான். மழைநீர் வடிகால் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் அதே சமயம் அதுக்கான தொகை இருக்குது, அதுக்கான மனிதர்கள் இருக்காங்க, அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க. அதுக்கான ப்ரீ பிளான் பண்ணி அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அது நடக்கலைங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம அதை கேள்வி கேட்க தான் செய்யணும். ஏன்னா நமக்கான ப்ராசஸ் தானே அது, மக்களுக்கான பணி தானே. ஏன்னா இப்போ மிகச்சாதாரணமான பணிகள் அப்படின்னா நம்ம சொல்லலாம் இது முடிவடையலை, இதுக்கான நேரங்காலம் பத்தலை, ஏன்னா கஷ்டமாக இருக்குது, சென்னையில் எக்ஸிக்யூட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி வேலைகள் இது முடியலை அப்படின்னா இதோட எண்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு. வடிகாலுங்கிறது தண்ணி போய் ப்ராப்பராக போய் சேரணும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சாதான் இதுக்கான எண்ட் ரிசல்ட்டே கிடைக்கும். அதுவும் திட்டமிடப்படாத ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது. ஏன்னா மழை வந்துருச்சு, அவசரமாக பண்ணதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சென்னை மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. கடந்த ஒரு மிஞ்சி போன ஒரு 6 மாதம் ரொம்ப பயங்கரமாக வேலைகள் நடந்துச்சு. இத்தனை வருஷமாக அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு டக்குன்னு வேலைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டில் அதை முடிக்க முடியல. ஸோ அந்த எண்டு ரிசல்ட் கிடைக்கல. ஸோ மொத்தமாகவே சுவாகா தான், எல்லாரும் சொன்ன சுவாகா தான். 92% போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சா போல் தானே இந்த ஒர்க்கு. ஆனால் இன்னும் தண்ணி நிற்கிறதுல. அதான் விஷயம். இப்போ அந்த வடிகாலுங்கிற ப்ராசஸே மற்ற மாதிரி பில்டிங் பாதி கட்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் கட்டி முடிச்சிடலாம், கொஞ்சம் டைம் எடுத்தால் முடிச்சிடும் நாங்கள் அப்படிங்கிற ப்ராசஸ் கிடையாது. இல்லை, இதோட ரிசல்ட் என்னன்னா தண்ணி நிற்கக்கூடாது, அது எண்டில் போய் கரெக்டாக சேர்ந்துடணும், சிட்டிக்குள்ளே தண்ணி நிற்கக்கூடாதுங்கிறதான ப்ராசஸ். ஸோ அந்த 92% இங்கே வேல்யூவே கிடையாது. அந்த மிச்சம் இருக்க 8% இருக்குல்ல, அதை முடிச்சிருந்தா தான் ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி இது ரிஸ்கான ப்ராசஸும் கூட. ஏன்னா தண்ணி நிற்குதுங்கிறப்ப இப்போ சென்னை நமக்கு தெரியும், தரைக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் இருந்தால் கூட அது தரையாகவும் இருக்கலாம், இல்லை பள்ளமாகவும் இருக்கலாம். அந்த பள்ளம்ங்கிறது எவ்வளோ பேருக்கு ஆபத்தான விஷயங்களா மாறுது. ஏன்னா சென்னைக்கு புதுசாக வரவங்களுக்கு சென்னையை பற்றி தெரியாது. பல வருஷங்களா அவங்களுக்கு தெரியும் இது ஆபத்து அப்படின்னு, மழை நேரத்தில் சென்னை ஆபத்து அப்படின்னு. ஆனால் சென்னைக்கு புதுசாக வரவங்க, அது ஸ்கூட்டி ஓட்டுற பெண்களாக இருக்கட்டும், இல்லை பள்ளிக்கு போகிற சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டும், காலை வச்சோம் அப்படின்னா அது தரையாகவும் இருக்கலாம், இல்லை அதில் பாதாளமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் இங்கே இருக்க தான் செய்யுது. அது இனிஷியேட் பண்ணி இன்னும் கவனமாக மக்களுக்காக என்னது மக்களையும் மண்ணையும் தன்னோட மக்கள் நினைக்கணும். இது அரசோட ப்ராசஸ், அதிகாரிகளோட ப்ராசஸ்
அப்படின்னு மட்டும் பார்க்காம இது மக்களுக்கான ப்ராசஸ் அப்படின்னு இறங்கி செஞ்சிருந்தா இன்னும் அந்த வேலையை முடிச்சிருக்கலாம். இது ஒரு கடமையாக செய்யாமல் ஓகே நம்ம ஒரு அமௌண்ட் இருக்குது இதை நம்ம செய்யணும் செஞ்சு முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இப்படி தான் ரிசல்ட் இருக்கும். 2 நாள் மழைக்கே சென்னை தாங்கலை, இன்னும் 2 மாதம் எப்படி தாங்கும்? தாழ்வான பகுதி வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம் அங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஏரியா. ஓகேங்களா? ஆல்ரெடி போன வருஷமே தாங்கலை, இந்த வருஷம் அதே நிலைமை தான், அப்படியே தான் இருக்கிறது. இன்னும் 2 மாதம் எப்படி தாங்கும் சென்னை? தாங்காதுங்க. சென்னை எப்படியுமே தாங்காது. ஸ்டில் நான் சொல்கிறேன், இப்போ மழைநீர் வடிகால் ப்ராசஸை ஒழுங்காக முடிச்சிருந்தாலுமே திட்டமிட்டபடி கரெக்டாக முடிச்சிருந்தாலுமே இந்த 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 கடைசி 3 மாதங்களை வருஷத்தின் கடைசி 3 மாதங்கள் கடந்து போகிறதுங்கிறது கஷ்டம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இங்கே திட்டமிட்டபடி இந்த லெவல் தான் மழை பெய்யணும் அப்படின்னு நம்ம சென்னைக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ மேக வெடிப்பெல்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த வேலையை முடிச்சிருந்தாலே இந்த வடிகால் தண்ணி நீட்டாக கிளியராக போகிறதுங்கிறது கஷ்டம். ஸோ முடிக்காமல் இருக்கப்ப அதுவும் அரைகுறையாக நோண்டி போட்டு அங்கங்கே மேடு பள்ளங்களாக இருக்குது அப்படின்னா சாதாரணமாக விட்டா கூட சென்னையில் ஒரு 3 நாளில் தண்ணி ஓடி முடிஞ்சு போயிடும் வச்சுங்க. அங்கே நிற்கிறது நிற்கும், ஆனால் தண்ணி ஓடி போய் முடிஞ்சிடும். நாங்கள் வடிகால் ப்ராசஸ் பண்ணுறோம் நீட்டாக பண்ணுறோங்கிற பேரில் அங்கங்கே நோண்டி வச்சு ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. மக்கள் என்ன கேட்குறாங்க, அந்த இப்போ 4000 கோடி என்ன ஆச்சு? அந்த 4000 கோடி பணிகள் 100% பணிகள் முடிஞ்ச பிறகு அந்த 4000 கோடிக்கு கணக்கு காட்டுவாங்களான்ட்டு மக்கள் கேள்வி கேட்குறாங்க அரசாங்கத்தை பார்த்து. எஸ், இப்போ என்னன்னா அந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு காமிங்க அப்படின்னு. ஆனால் அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சிக்காம ஃபன்னாக வந்து வெள்ளை அறிக்கைனா வெள்ளை பேப்பரை காட்டுறது தான் இங்கே அரசியலாக இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு இப்போ நீங்கள் சொல்றீங்க 92% நாங்கள் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நாங்கள் அந்த பக்கமே வரோம், அரசின் பக்கமே வரோம். ஓகே எங்களுக்கு புரியுது, இவ்வளோ மெனக்கெட்டு எங்களுக்காக அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு வந்தால் கூட என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கு இது வரைக்கும், என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஏன் இது ஹோல்ட் ஆகுது? ஸோ வெள்ளை அறிக்கை காட்டுங்க, யாரால இன்வால்வ் ஆனால் யாரெல்லாம் வேலை செஞ்சால் எதனால இந்த ப்ராசஸ் ஹோல்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணாவாச்சும் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்ல. இன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்ச பிறகு என்ன சொல்கிறாருன்னா, இந்த தீபாவளி வந்து விவசாயிங்க கண்ணீர் தீபாவளி அப்படின்னு ஒரு வேதனையாக பேசியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்துன்னு? உண்மையாகவே கண்ணீர் தாங்க. இப்போ நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவனான்னு கேட்டால் என்னோட ஆர்ஜினில் அது இருக்குது. கண்டிப்பாக நான் என் தாத்தா விவசாயம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கப்ப அதுக்கான மெனக்கடல் என்ன? காசுக்காக மட்டும் விவசாயம் கிடையாது, அதை தாண்டி மக்களுக்காக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறத அர்ப்பணிப்போடு செய்கிறது தான் விவசாயங்கிறது. ஸோ அதில் ஒரு நெல்மணி வீணானா கூட அவங்க எப்படி வருத்தப்படுவாங்க சாப்பாடப்போ நான் சொல்கிறேன், அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அந்த வகையில் இந்த மாதிரி மூட்டைகளாக வீணாகுது, தண்ணியில் அடிச்சுட்டு போகுது, தண்ணி ரெம்பி நிற்கிது, எலிகள் வந்து சாப்பிடுது அப்படிங்கிற விஷயம். இது விவசாயம் பண்ணுன்னு சொல்லிக்கிறோம், அதை பற்றி நம்ம இந்தியா முழுக்க பேசுகிறோம், அரசின் பக்கம் சொல்கிறேன், பேசுகிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் அதோட ரிசல்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மக்கள் கஷ்டப்பட்டு விவசாயிகள் கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயத்தை பண்ணி வச்சிருக்கப்ப அதை கூட பாதுகாக்க முடியாத ப்ராசஸ் 4 வருஷம் 5 வருஷம் லிட்டரலி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படி இருக்கப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனாக யோசிச்சு பாருங்க. இப்போ வீட்டில் மழை வரப்போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி இந்த ஏரியாவில் நிற்கும், நம்ம வீட்டுக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு நம்ம என்ன பிளான் பண்ணியிருப்போம்? அங்கே மேடான பகுதி எதுவோ இல்லை அதை மறைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதை நம்ம சிம்பிளாக நம்ம பண்ணுவோம்ல, அது பேசிக் தானே. அதுவே ஒரு பெரிய இயந்திரம் அப்படிங்கிறப்ப அதுக்கான பிளானை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைம் என்ன ஆகிறப்போது, அதுக்கான பொருளாதாரமும் கிடைக்குதுங்கிறப்ப அதை ஏன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மண் மீதும் மக்கள் மீதும் அக்கறை கிடையாது. அதை தாண்டி நிறைய லாப நோக்கத்தோடு இயங்கக்கூடிய அரசாக தான் இது இருக்குது. அரசு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 2000 மூட்டை ஒரு கொள்முதல் நிலையத்தில் 2000 மூட்டை நெல் கொள்முதல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாயிகிட்ட கேட்கும்போது விவசாயிங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 800 மூட்டை டு 900 மூட்டை தான் கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு விவசாயிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அரசு பொய் சொல்கிறதா? ஆமாம், விவசாயி ஏன் போய் சொல்லணும்? இப்போ விவசாயிகள்லாம் இல்லை, இப்போ பஞ்சாபில் சீக்கியர்கள் இருக்க மாதிரி ரொம்ப கோடீஸ்வரங்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படியா? இல்லை, வருத்தத்தில் இருக்காங்க, ஏக்கத்தில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்க, விவசாயம் பண்ணி ஏழ்மையாகிறாங்க. ஸ்டில் பல பேர் வந்து தற்கொலை ப்ராசஸ்க்குள்ள கூட போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்க விவசாயிகள் பொய் சொல்ல தேவை. தமிழ்நாட்டு விவசாயிகள் என்ன பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கான தேவை அவங்களுக்கு துளியும் கிடையாது. ஏன்னா அவங்க இதனால் லாபம் அடைஞ்சு கோடீஸ்வரர்களாக போகிறதே கிடையாது. முழுக்க இந்த வேலையை நம்ம இறங்கிட்டோமே, இதை நம்ம பண்ணணும், மக்களுக்காக பண்ணணுங்கிற அடிப்படை தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவங்க சொல்கிறதா உண்மை, விவசாயம் பக்கம் தான் நான் நிற்பேன். அதே போல் நேற்று அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது, ஆண்டவனால் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது, அதனால் தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதை பற்றி கருத்து? கூட்டணிக்கு வர்றதுங்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவரோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ, உறுப்பினர் என்ன சொல்கிறாங்களோ, இல்லை மக்களிட அந்த வைப் எப்படி இருக்கோ, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை முடிவு பண்ண வேண்டியது தனிப்பட்ட கட்சி தலைவரோட முடிவு தான் அது. அதே சமயம் அதுக்கான ஃபேவர் இருக்குது, இங்கே நம்ம ஒத்து இயங்க முடியும், உங்களுக்கு ஆபத்து இருக்குது, எங்களால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், ஈவன் நீங்கள் என் கூட சேர்ந்தீங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மோடில் அவர் பேசியிருந்தார் அப்படின்னா அது சரி. அதை தாண்டி இப்போ ஒரு
விஷயம் இருக்குல்ல. இப்போ டிஎம்கே வந்துச்சுன்னா டிவிகே காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது அந்தந்த கட்சிகளுக்கு தெரியும் எது நியாயம் எது சரி, நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் அட்டாக் பண்ணுறா, அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது எப்படி எப்படி தாண்டி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை அந்த ப்ராசஸ் எல்லாம் இவங்க மாற்று கட்சியில் இருக்கவங்க பேச தேவையில்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பேசுவாங்க, பேசி ஆகணும், கட்டாயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது மக்கள் மத்தியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா தேடுறாங்க பாருங்க, கூட்டணிக்கு தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது கன்வே ஆகுது. அதே சமயம் இது டிவிக்கேல நான் பேசினபடி, இப்போ தீபாவளிக்கு ஊருக்குலாம் போயிட்டு வந்தோம்ல, அங்க இருக்க பசங்கள்ட்ட பேசுறபடி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பல பேர் வந்து டிவிக்கேல இருக்காங்க. அவங்க இந்த 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 அலையன்ஸ் வந்து ஆக்சுவலி எதிர்பார்க்குறாங்க. இது கரெக்டாக இருக்கும்னு அவங்களுக்கு தோணுது. நான் சொல்றது பெரியவங்க கிடையாது, இளைஞர்கள். இப்போ சார் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு 2 மாநாடு நடத்தினார்ல, அதில் ஹைப்பான பசங்க, குறிப்பாக அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னா இயல்பு அரசியல்ங்கிறது வேறையா இருக்கு. இப்போ டிஜிட்டல் மீடியாவில் நம்ம பேசுகிறோம், ஸ்டேட்டஸ் போடுறோம், அது மில்லியன் நியூஸ் போகுது அப்படிங்கிறதெல்லாம் வேற. அந்த பசங்க புரிதல் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற. ஸ்டில் இவங்க சர்வே பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இவங்க அரசியல் பண்ணணும், மக்களுக்கு அவங்க நினைச்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இது பத்தாது, இந்த நிலைமை பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம பண்படணும், அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்கு ஏடிஎம்கே ஒரு ஃபேவரான கட்சியாக தான் இருக்குன்னு பசங்களே பேசிக்கிறாங்க. அதே போல் இப்போ வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆனதும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மேயர் பார்த்தீங்கன்னா இரவும் பகலாம் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. அதுவே அந்த 6 மாதம் எங்கே போகிறாங்க? அந்த 6 மாதம் டெய்லி ஆய்வு செஞ்சாலே ஓரளவுக்கு இது பண்ணிடலாம், இந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, அப்போ இது கண் துடைப்பு நாடகமா அது? முழுக்க முழுக்க இது ப்ரொமோஷன் ஐடியாலஜியாக இருக்குது. முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு, அதுக்காக நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க அப்படிங்கிற மீட்டிலே தான் அவங்க வேலை செய்கிறாங்க தவிர, இது நல்லது நடந்திருக்கணும். ஏன்னா இப்போ சென்ஸ் தானாங்க, ஹியூமனாக சென்ஸ் தானாங்க. இங்கே இது நடந்தால் இது நடக்க போகுது அப்படிங்கிறது தானே. ஏன்னா உங்களாலேயோ என்னாலேயோ செய்ய முடியாத விஷயத்துக்காக தான் அவங்கள தலைவர்களை நம்ம வந்து அங்கீகரித்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஓட்டு போகிறோம், ஓட்டு போடல அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாருமே அவங்க தான் வந்து பொறுப்பெடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க, தலைமையில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த மக்களுக்கு இது நடந்தால் இங்கே சிக்கல் ஆகும் அப்படின்னு தொலைநோக்கு பார்வை சிந்திச்சு மக்களுக்கான நல்லது செய்யறது தான் அவங்களுக்கான அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கப்ப கடைசி நேரத்தில் எல்லாமே கெட்டு போயிருக்கப்ப, எல்லாமே சரியில்லாமல் இருக்கப்ப அங்கே வந்து நான் நின்ட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறது லீஸ்ட் பாசிபிள் தான் நான் சொல்லுவேன். அது என்ன சொல்றது, அந்த அந்த ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குல்ல, கடைசி நேரத்தில் நீ ஒன்றுமே பண்ணலைங்கிறப்ப நாங்கள் வந்தோமே, சிக்கல் நடந்தப்ப நாங்கள் வந்து நின்னமே அப்படிங்கிற வார்த்தைக்காக மட்டும் தான் இந்த விஷயங்கள், இந்த பாசாங்க வேலையில் இருக்கே தவிர, மற்றபடி ஸ்டில் நான் சொல்கிறேன், இன் ஃபியூச்சரில் பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு தமிழ்நாட்டில் வந்தால் கூட இதே நிலைமை தான் தொடரும், எழுதி வச்சுக்கோங்க. இன்று துணை முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மாவட்டத்திலும் அதிகாரிகள், அமைச்சர்கள், மேயர்கள் எல்லாம் அலர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. மக்கள் என்ன கேட்குறாங்க, இப்போ அலர்ட்டாக இருந்து என்ன யூஸு, எவ்வளோ நாள் எங்கே போனீங்க, எவ்வளோ நாள் வந்து ஆய்வு செஞ்சாலும் ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாமே இவ்வளோ விஷயம்னு சொல்லிட்டு, அதை பற்றி உங்கள் கருத்துன்னு? பருவமழை ஆக்சுவலாக லேட்டாக தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு, முன்னாடி ஸ்டார்ட் ஆகலை, பயம் காமிக்கல, டைம் கொடுத்துச்சு நமக்கு. அதை ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தாலே இந்நேரம் இவ்வளோ பெரிய சிக்கல்களை தீர்த்துருக்கலாம். மிக சாதாரணமான ப்ராசஸ் தானுங்க. இப்போ தண்ணி எங்கே தேங்குதோ அதுக்கான வடிகால் அப்படிங்கிறது மட்டும்தான் கோல். அதை நோக்கி தான் நம்ம நகர போகிறோம் அப்படின்னா இந்நேரம் அது ஈஸியாக முடிச்சிருக்கலாமே. ஏன்னா இப்போ அரசுக்கு சில விஷயங்கள் இப்போ டேட்டா எடுக்கிறாங்க, அவங்களுக்கான டேட்டா நீட்டாக கிடைக்கல அப்படிங்கிறப்ப, மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப, அதுக்கு லேக் ஆகுது, டைம் எடுக்குது அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு பகுதியில் இருக்க மக்கள், அவங்களுக்கு தெரியும்ல, வருஷம் பார்க்குறாங்களே இதை. ஸோ அப்போ இங்கே தண்ணி தேங்குச்சுன்னா இது வடிகாலுக்கு இதான் வழி அப்படிங்கிற விஷயத்த அந்த ரிசர்ச் ஆர்என்டியை அவங்க கிட்ட பண்ணியிருந்தாலே அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. அது எதையுமே பண்ணாமல் அரசின் போக்கில் ஒரு வேலை நாங்கள் பண்ணுறோங்கிற பாசாங்கு ப்ராசஸ் மட்டும் பண்ணிட்டு, தேவையை மட்டும் பண்ணிட்டு, இப்போ சிக்கல் நடக்கிறப்ப டக்குன்னு நாங்கள் வந்து நிற்கிறோங்கிற விஷயம் இருக்குல்ல, இது மக்களுக்கு புரியுதுங்க. ஒரு தடவை ஏமாறுவாங்க, 2 தடவை ஏமாறுவாங்க, வருஷம் ஏமாற மாட்டாங்க. குறிப்பாக அந்த விவசாயிகள் விஷயத்தெல்லாம் பேசுகிறப்ப அவங்களுக்கு மனசே தாங்காது. இது அந்த அந்த தானிய கிடங்குல இருக்க அந்த அரிசிகளால், அரிசி மூட்டைகளால் அவங்களுக்கு லாபம் வருது வரலங்கிறத தாண்டி அது வீணா போகுதுங்கிற வழி இருக்குல்ல. வீட்டில் போய் தூங்குறப்ப இத்தனை மாதம் நம்ம கஷ்டப்பட்டோம், கொண்டு போய் அங்கே வச்சோம்னா அது இப்படி வீணா போகுதுங்கிற அந்த மன வலி இருக்குல்ல, அந்த வேதனை இருக்குல்ல, அது கண்டிப்பாக அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகும். அப்போ இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இல்லை, ஃபெயிலியர் மாடல் ஆட்சின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாங்க, மக்கள் தான் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் தாண்டி மக்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரிசல்ட் பாருங்களேன், எதில் இவங்க சக்ஸஸ் ஆயிருக்காங்க. பர்சனலாக அவங்களோட இண்டிவிஜுவல் குரோத்தாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியோட குரோத்தாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் குரோத்தாக இருக்கட்டும், அதை தாண்டி மக்களுக்கு பலனடையக்கூடிய, நான் சொல்கிறது எல்லா மக்களுக்கும் ஈவனாக, செலக்டிவ் பீப்புள் இல்லை, யாரெல்லாம் ஓட் பேங்கோ, யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ, ஓட்டு தேவை இருக்கோ, அவங்கள மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கான நலத்திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்கணும். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் குழந்தையிலேருந்து, பெரியவங்கள்லேருந்து, பெண்கள்லேருந்து, இளைஞர்கள்லேருந்து எல்லாரும் நிறைவடைய முடியுமா, நிறைவடைஞ்சிருக்காங்க அந்த ஆட்சியில்னு கேட்டால் எல்லாருக்குமே கேள்விக்குறி தானே இருக்குது. நீங்கள் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு வீட்டில் இருக்க டாப் டு பாட்டம் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாரும் பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் கன்வே ஆகுது. ஸோ அப்படி இருக்கப்போ இது சக்ஸஸ் கிடையாது தான், அதான் உண்மை. நமக்கு என்ன குறை சொல்லணுங்கிற தேவை இருக்கா? சக்ஸஸ் ஆகலை. நீங்கள் சொன்ன போல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, மூதாட்டிகளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு இருக்குதுன்னு அதானாங்க உண்மை, அது சொல்லி தானே ஆகணும். ஏன்னா இப்போ அடுத்தடுத்த சிக்கல்கள் நடக்குது, பெரிய பெரிய இழப்புகள் நடக்குது தமிழ்நாட்டில். அப்படிங்கிறப்ப இழப்பை தாண்டி போகிறப்ப மக்கள் பழைய இழப்பை மறந்துடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த 6 மாதங்கள், ஒரு 8 மாதம்னு வச்சுக்கலாமே,
அரசு பள்ளிகளையும் சரி தனியார் பள்ளிகளையும் சரி பெண் குழந்தைகள் அந்த பள்ளி ஆசிரியர்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தலுக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. தினம் ஒரு நியூஸ் வரும். நியூஸ் எடுத்தா என்ன நியூஸ்னு பார்த்தா தினமும் ஒரு பள்ளி 2 பள்ளி 3 பள்ளி சாதாரணமாக நடந்துச்சு அந்த விஷயம். ஸோ இப்போ அதை மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர் இருக்குல்ல, அதை சொல்றாங்க. அதே மாதிரி டேட்டா எடுத்து பாருங்க, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். மூதாட்டிகள் அப்படிங்கிறவங்க வயசான பெண்கள் கிட்டத்தட்ட தெய்வத்துக்கு சமம், வாழும் தெய்வங்களுக்கு சமம். அவங்களுக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை. என்ன விஷயம்னா இங்கே பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாச்சுங்கிறது நமக்கு தெரியும். அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பரவி கிடக்கு. அதே சமயம் அந்த மாதிரி சிக்கல்கள் நடக்கிறப்ப, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிறப்ப அங்கே அதுக்கான தண்டனை உடனடியாக கிடைக்குது அப்படிங்கிறப்ப பயம் வரும். பயம் தானே, மிக அதிகபட்ச தண்டனை கிடைக்குதுங்கிறப்ப ஒரு பயம் வரும். ஓகே, இதை நம்ம பண்ணா இது நமக்கு நடந்துரும். ஏன்னா இந்த அரசு வந்து மக்கள் மீது ரொம்ப அக்கறை கொண்ட அரசா இருக்கு, நமக்கு சிக்கலை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பய உணர்வு உண்டாக்கி இருந்தாலே இந்த மாதிரி விஷயம் நடக்காம இருந்திருக்கும். ஆனா அந்த டைம் அதிகமா எடுக்குது இல்லை, கடந்து போயிடலாம், இல்லை இதுலேருந்து வெளில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு இந்த மாதிரி காம பிசாசுகளுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. அந்த பய உணர்வு அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் வந்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருப்பாரு. நெல் கொள்முதல் நிலையத்தை விரிவுபடுத்தணும், லஞ்சம் வாங்க 40 ரூபா மூட்டிக்கலாம், 40 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அவர் அழுத்தம் கொடுக்குற அரசுக்கு. ஆனால் அரசு அது கொஞ்சம் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்போது செவி சாய்க்க மாட்டுது. அப்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்களா? என்ன விஷயம்னாங்க, கரெக்டு தான். என்ன விஷயம்னா மக்களுக்கு எது சரியோ அதை தான் அரசு முன்னெடுக்கணும். அது எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க சொல்லலை அப்படிங்கிறத தாண்டி இவங்க எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயம் சொன்னால் அதை செஞ்சுட்டாலே நமக்கு வேல்யூ போயிடும், அவங்க சொல்லி நம்ம செஞ்சோன்னு ஆயிருங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கிற மாதிரி நமக்கு தோணுது. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஓட் பேங்காக இருக்கட்டும், இல்லை மக்களை கவன ஈர்ப்புக்காக இருக்கட்டும், சில விஷயங்கள் இனிஷியேட் பண்ணலாம், சில விஷயங்கள் நான் சொல்றது. ஆனால் மெஜாரிட்டி விஷயங்கள் எடப்பாடியை சொல்ற மெஜாரிட்டி எல்லாமே முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்கான ஏக்கமாக தான் இருக்கு. எங்களால் ஆட்சிக்கு வர முடியல, எங்களுக்கு அது புரியுது. அதே சமயம் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்ய முடியுமே, உங்களால் செய்யலாமே. ஏன்னா அதுக்கான பொருளாதாரம் அவங்க ஆல்ரெடி ஆட்சி பண்ணியிருக்காங்களா, 4 வருஷம் இருந்திருக்காங்களா, அவங்களுக்கு தெரியும் மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியும். தமிழக பொருளாதாரத்தை வச்சு தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுங்கிறது தெரியும். தெரிஞ்சுதான் அவங்க சொல்றாங்க இவ்வளவு வழிகள் இருந்தும் நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற ஏக்கமாக தான் எடப்பாடியோட பேச நான் பார்க்குறேன். அதே போல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவார், எந்த கும்பனாலையும் திராவிட மாடல் ஆட்சியிலே குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி தான் மக்களே குறை சொல்கிறாங்க. இந்த ஆட்சி சரியில்லை, குற்ற சம்பவங்கள் நடக்குது, விவசாயிகளுக்கு எதுவும் இல்லை, விவசாயிகள் போதுமான விவசாயம் கண்டுக்க மாட்டாங்க, அப்படி தற்கொலை நடக்குது, இது போல் சொல்லிட்டு நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சம்பவம் நடக்குது. அதுக்கெல்லாம் நான் சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி காலங்களில் சேட்டலைட் மீடியா மட்டும் தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பேப்பர் மட்டும் தான் இருந்துச்சு. எது வருமோ அது மட்டும் தான் செய்தி. ஆனால் நான் அப்போ பார்த்துருக்கேன், எது உண்மை சம்பவமோ சமரசமின்றி, அரசியல் சமரசமின்றி உண்மை செய்தி எதுவோ அதுதான் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கான ஃபேவரிசமான சேட்டலைட் மீடியா ஆரம்பிக்கிறப்ப நமக்கு தெரியும் இந்த சேனல் மாத்திரம் அவங்களுக்கு ஃபேவராக வரும். தமிழ்நாடு புண்ணிய பூமி மாதிரி காமிப்பாங்க, இந்த சைடு காமிச்சா கேஸாக இருக்கும், ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவங்க காமிக்கிற நியூஸ் வந்து கேஸாக இருக்கும். ஸோ அதில் நம்ம தேர்ந்தெடுத்து பார்க்குறப்ப எது உண்மையோ அது உடனுக்குடன் இப்போ வெளில வந்துடுது. ஈவன் மொபைல் இப்போ நம்ம கூட மீடியாவாக மாறலாம், சிக்கல் இருக்குது அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த விஷயங்கள் அதிகமாக தெரிய வருது. ஏன் அப்படின்னா சோசியல் மீடியா மட்டும் இல்லை அப்படின்னா இப்போ ஸ்டாலின் ஐயா சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கும். எஸ், எங்கள் ஆட்சியில் எந்த குறையும் கிடையாது, நாங்கள் மக்களுக்கு நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் நம்புறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா சோசியல் மீடியாவில் இல்லாத தாத்தா பாட்டிங்க நம்ப தான் செய்வாங்க, அவங்களுக்கு தெரியாதுல பெருசாக எதுவும். ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சேனலை பார்க்குறப்ப, நியூஸ் சேனல் பார்க்குறப்ப கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. அவங்க அதை நம்புவாங்க முழுசாக. நியூஸில் காமிக்கிறதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே. ஸோ அப்போ அவங்க முழுசாக நம்பி இந்த 5 வருஷம் சரியான ஆட்சி தான் நடந்திருக்குன்னு நம்பி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பேசுகிறோம், நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய விஷயங்களை, மிக ஆபத்தான சென்சிட்டிவான விஷயங்களை ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு மீம் போட்டு கூட நமக்கு அது ஆன்சராக கொடுத்துறாங்க, சொல்யூஷனே கொடுத்துட்றாங்க. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இவங்க என்னதான் கண் துடைப்பு வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சோஷியல் மீடியாவில் இருக்க இளைஞர்களுக்கு தெரியும். ஈவன் அவங்க ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற பசங்களாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் உறுத்தும், எஸ் இது சரியில்லை, சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் உணர்றாங்க, என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக குறை சொன்னாங்க, திமுக ஆட்சியில் இருக்கும்போது இப்போ அதிமுக குறை சொல்கிறாங்க. ஆட்சி மாறினால் காட்சி மாறுன்னுவாங்க. ஆனால் இப்போது ஆட்சி மாறிட்டு தான் இருக்குது, ஆனால் காட்சி மாறல, காட்சி ஒன்றும் அப்படியே தானே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜாவது இன்க்ரீஸ் ஆகுதா? அடிப்படை நிம்மதி நமக்கு, பொருளாதாரத்தை விட்டுருங்க. இப்போ இந்த உலக பொருளாதாரத்தை சார்ந்தா வாழ்ந்துங்கிறது நமக்கு, பொருளாதார சார்ந்தா இயங்குதுங்கிறது நமக்கு தெரியும். அதே சமயம் அதை தள்ளி வச்சுட்டு அடிப்படை நிம்மதி கிடைக்குதா? இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், ஓகே, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறோம். இப்போ வீட்டில் பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க இவங்கெல்லாம் வீட்டில் விட்டுட்டு ஒரு இளைஞன் வேலைக்கு போகிறான், இல்லை ஒரு பெண் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க குழந்தையோ இல்லை பெண்களோ பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற நிம்மதி நமக்கு கிடைக்குதா? பேருந்தில் போகிறப்பவும் சரி, இல்லை இளைஞர்கள் போகிறப்பவும் சரி, எதுவுமே கண்ட்ரோல் இல்லை. ஆக்சுவலாக மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். ஸ்டில் இந்த சட்டத்திட்டங்களை வச்சு ஒரு ஆளும் கட்சி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி மக்களை நிம்மதியாக, லீஸ்ட் அடிப்படை நிம்மதி, அடிப்படை நான் சொல்கிறது
ஃபுல்ஃபில்லாக சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்க தேவையில்லை. அது கஷ்டம் நமக்கு புரியுது. அதே சமயம் அடிப்படையான பேசிக்கான நிம்மதியான வாழ்க்கையை தமிழக மக்களுக்கு ரொம்ப எளிதாக கொடுக்க முடியும் தமிழக மண்ணில். அதுக்கான எல்லா ஃபேவரான விஷயமும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அதை எதையுமே பற்றி கன்சிடர் பண்ணாமல் மக்களையும் மண்ணையும் பிடிச்சாதான், அதோட இணைஞ்சு பயணிச்சா மட்டும்தான் மக்களுக்கான விஷயங்களை செய்யணும்னே தோணும். ஆனால் அது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் ஒரு விஷயம் பண்ணுறோம், அது எந்த ப்ராசஸாக வேணா இருக்கட்டும், அதில் யார் டெண்டர் எடுக்கிறான், அதில் எவ்வளோ கட்டிங், இது மட்டுமே மீட்டராக இருக்குது, இது மட்டுமே தாட் ப்ராசஸாக இருக்குது, சிந்தனையாக இருக்குது அப்படின்னா ஒரு அரசுக்கு சிந்தனையாக இருக்குது, அந்த அரசோட ஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லாருக்குமே சிந்தனையாக இருக்குது, மக்களோட நலனை தாண்டி இதில் எவ்வளோ கட்டிங் அடிக்கலாம் அப்படிங்கிறது சிந்தனையாக இருந்துச்சுன்னா எப்படி அது மக்களுக்கு போய் ஒரு மக்கள் நலப்பணி போய் சென்றடையும்? அதுக்கான சிந்தனையே இங்கே இல்லாமல் இருக்கனால தான் நம்ம இவ்வளோ மன வழியில் இருக்கோம். அதே போல் அதிமுக திமுக தவிர்த்து புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, தமிழக அரசியலில் அதிமுக திமுகவை தாண்டி ஒரு புது கட்சி வர்றதுங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். ஏன்னா புரட்சி பேசலாம், நம்ம ஃபேவராக பேசலாம், ஸ்டேட்டஸ் போடலாம், வெளியே நியூஸ் போகலாம். ஆனால் இந்த 2 கட்சிகளை தாண்டி இப்போ எப்படி சொல்கிறது, இந்த கட்சியோட தலைவர்கள் இருக்காங்களே, இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா இருக்காரு, எடப்பாடி ஐயா இருக்காரு, அவங்கள தாண்டி ஒரு புது பார்ட்டி தமிழ்நாட்டில் ரைஸ் ஆகிறது விஜயகாந்த் சாரோட முடிஞ்சு போச்சு. இனி அது பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கான சாம்பிளாக இப்போ விஜய் சார் வரதா சொன்னாங்க, நான் வரேன் மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அவங்களால ஒரு மீட்டிங்கை கூட ஒழுங்காக நடத்த முடியல. அதுக்கான காரணங்கள் 1000 காரணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். உயிரிழப்பே நடந்திருக்கு, 40 பேர் இறந்து போயிருக்காங்கிறப்ப மக்களுக்கு வந்து அந்த ஹோப்லெஸ் ஆயிடுச்சு. இது சரி வராது, நம்ம முடியாதுங்கிற மோடுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் புதுசாக வர கட்சிகள், நாங்கள் மாற்றுன்னு சொல்கிற கட்சிகள் மக்கள்கிட்ட அவங்களோட கொள்கைகளை ப்ராக்டிக்கலாக எப்படி நாங்கள் பாசிபிளாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதை உங்கள்கிட்ட எப்படி கொண்டு வந்து சேர்ப்போங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தினாலே, அது சினிமா வசனம் மாதிரி இருந்தாலும் சரி, சினிமா காட்சிகள் மாதிரி இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட அதுவும் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஓட் பண்ண ரெடி, மாற்று கட்சிகள் ஓட் பண்ண ரெடி. ஆனால் புதுசாக வர பார்ட்டிகள் யாருமே தமிழக மண்ணில் அரசியல் செய்கிறது எப்படி, தமிழக மக்களோட பல்ஸை பிடிக்கிறது எப்படி. ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி வர முடியாதுன்னு. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு மக்களோட பல்ஸை பிடிச்சிருக்காங்க, அந்த ரிதம் என்ன அப்படிங்கிறத இவங்களால் உணரவே முடியல. மாற்றா நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு ட்ராக் எடுத்துடுறாங்க. அது தமிழக மக்களுக்கு பொருந்தாது. ஈவன் நீங்கள் எடுக்கிற பாதை நியாயமான பாதையாக இருந்தாலும், மாற்றுப்பாதையாக இருந்தாலும், அது மக்கள் ஏற்றுக்கிறதுக்கே டைம் எடுக்குது. இது எப்படி செட் ஆகும்? இந்த பசங்க எப்படி நமக்கு நல்லது பண்ணுவாங்க? ஏன்னா ஆல்ரெடி இந்த பார்ட்டிகளோட மெஜாரிட்டி அந்த என்ன சொல்கிறது, அந்த இயக்கம் எதுவாக இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்குது. அண்ட் அதில் எலெக்ஷனுக்கு அப்போ ஒரு விஷயம் ரொட்டேட் பண்ணோம், மணியை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஓட் பேங்க் கிடச்சிரும் அப்படிங்கிற பேசிக் தானே பண்ணுறாங்க. நீங்கள் அதை பண்ணாட்டியும் இதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா, இப்போ காசு வாங்கிட்டு ஓட் பண்ணுற விஷயத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்கனாலே உங்களுக்கான விடுதலை கிடைச்சிரும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களோட சுய மரியாதை பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு நீங்கள் உணர்த்துனீங்கனாலே மக்களுக்கு புது கட்சிகள் மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எதுவுமே இல்லாமல் டெம்ப்ளேட்டை நான் மாற்றுன்னு ஒரு பேசிக்கான விஷயத்தை கூட மீன்ஸ் மக்களோட ரிதமை பிடிக்காம பேசிட்டு இருக்கிறது தான் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வராததுக்கு அடிப்படை காரணம். ஆனால் தொடர்ந்து இபிஎஸ் வந்து தாவேக்கா கூட்டணிக்காக இயங்குகிறார் எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களே. கூட்டணி பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மக்கள் நின்று பார்க்குறப்ப இங்கே ஒரு சிக்கல் இருக்குது, இதுக்கு இவங்க 2 பேர் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறத அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க சிந்தனையை தாண்டி மக்கள் சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு அந்த அரசியல் கட்சி தலைவர் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ எடப்பாடியா கூட்டத்தில் வந்து டிவிக்கு கொடி பறந்துச்சு, அது வந்து ஏடிஎம்கேல உள்ள டிஷர்ட் போட்டு ஒரு பையன் பிடிச்சாங்கிறாங்க, 1000 காரணம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கட்சியோட கொடி அந்த கட்சியோட தொண்டர்கள் அனுமதி இல்லாமல் இன்னொரு கட்சி கூட்டத்தில் வந்து பறக்க முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 0. ஸோ அப்போ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அதை மக்கள் விரும்புகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், எங்களோட நேரம் பகிர்ந்த மிக்க நன்றி சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ariza shirts and trousers. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.